சந்தோஷம் உள்ளவங்க ஒரு அல்லேலியா சொல்லுங்க. நல்ல மாலை வேளைக்காக மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதும் உங்கள் எல்லாரோடும் ஒருமித்திருப்பதும் ஒரு பாக்கியமாய் நான் கருதுகிறேன். பிரைஸ் தி லார்ட். தூத்துக்குடிக்கு என்ன கூப்பிடும்போதெல்லாம் நான் ஓடி வர காரணம் உங்கள் முகங்களை பார்க்கணும். உங்கள் முகங்களை போல முகம் உலகத்திலே இல்லை. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். பேனா பேப்பர் கையில் உள்ளவங்க கை தூக்குங்க. பரவாயில்லையே, நீங்கள் கூட்டம் முடிஞ்சு எல்லாருக்கும் ஷேக்கண்டு தரணும்னு ஆசை உண்டு. எல்லாருக்கும் ஷேக்கண்டு தான் எனக்கு ஷோல்டரை உருவிட்டு போவியா. அதனால் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த ராத்திரி நாம் தியானிக்க போகிற செய்தியின் தலைப்பு சத்துருவின் திட்டங்கள் உடைகிறது. மெதுவாக சொன்னால் போதும் நீங்கள். ஏன்னா இன்னைக்கு 9 ஆச்சா, இன்னி 19 தாண்டணும், 20 தாண்டணும், 21 வரணும். அதனால் மெதுவாக சொன்னால் போதும். சத்துருவின் திட்டங்கள் உடைகிறது. உன் குடும்பத்தை பற்றி சத்துரு திட்டம் போட்டிருக்கலாம். உன் வாழ்க்கையை பற்றி சத்துரு திட்டம் போட்டிருக்கலாம். உன் எதிர்காலத்தை பற்றி சத்துரு திட்டம் போட்டிருக்கலாம். இந்த 9வது ராத்திரி இந்த கூடாரத்தில் வச்சு சத்துரு போட்டு வச்சிருக்கிற மொத்த திட்டங்களையும் என் ஆண்டவர் உடைத்து எறிய போகிறார். ஆமென். 10 காரியங்களை நான் வேகமாக சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுகிறேன். 10 காரியங்கள். நான் வாசித்த வசனத்துக்கு ஒரு சின்ன முன்னுரை சொல்லணும். வேதத்தில் அதிக தரிசனங்களை கண்ட தீர்க்கதரிசி ஏசாயா. வேதத்தில் அதிக தரிசனங்களை கண்ட தீர்க்கதரிசி யாரு? ஏசாயா. அவன் கண்டது ரொம்ப சிம்பிளாகும். 13 எத்தனை? 13 அவன் கண்ட மொத்த தரிசனங்கள் 1313 எண்ணம். எத்தனை எண்ணம்? நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முன்ன கண்ட ஒற்றை தரிசனத்தை வச்சு 2022 வரை வந்தாச்சு. ஆமென். நாம் வாயை திறந்தா என்ன சொல்லுவோம்? 1947 ஆண்டு கர்த்தர் என்னோடு பேசினார். நம்ம ஏசாயா அப்படி இல்லை. அவன் சொல்கிறான், நான் கண்டது மொத்தம் 1313 தரிசனங்கள். இந்த உலகத்தில் தரிசனம் இருந்தால் தான் நிலநிற்கவே முடியும். அதுக்கெல்லாம் பெரிய அல்லேலியா சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். தப்பு தான். இந்த உலகத்தில் தரிசனம் இருந்தால் தான் நிலநிற்க முடியும். ஆமென். அப்போது 1313 தரிசனங்களை கண்டவன் அந்த 51 அதிகாரம் 9, 10, 11 வசனங்களில் சத்துருவின் திட்டம் உடைகிறது அப்படிங்கிறத 3 வசனங்களில் தெளிவாக வெளிப்படுத்துகிறான். நான் ஒரு 10 காரியங்களை உங்களுக்கு சொல்லித் தருவேன். ஏன் சொல்லித் தருவேன் அப்படின்னு கேட்டால், எப்போ சத்துரு திட்டம் போடுறான் அப்படின்னு அறிஞ்சால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் இல்லையா? அதுக்காக நான் ஒரு 10 காரியங்களை வேகமாக சொல்லித் தருவேன். முதல்ல நான் பேச போகிறது சத்துரு எப்பொழுது திட்டம் போடுகிறான். சொல்லுங்க. நீங்கள் மெதுவாக சொன்னால் போதும். மெதுவாக சொல்லுங்க. சத்துரு எப்பொழுது திட்டம். என் தமிழ் கரெக்டாக தானே இருக்குல்ல? இல்லையோ? சத்துரு எப்பொழுது திட்டம் போடுகிறான். எனக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுனால பயம். அதனால நான் தமிழ் மேக்சிமம் நின்று கரெக்டாக வருதான்னு பார்க்கறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. அப்போது சத்துரு எப்பொழுது திட்டம் போடுகிறான் என்பதற்கு நான் 10 காரியங்களை சொல்லுவேன். முதல்ல அவன் எப்பொழுது திட்டம் போடுகிறான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு அதனுடைய 13ஆம் அதிகாரத்தை கையில் எடுத்து 37வது வசனத்தை வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக,
நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன், நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். எங்கே இயேசு ஒரு நல்ல ஓமையை சொல்றாரு. இயேசு நல்ல ஓமையை சொல்லும்போது ரெண்டு காரியங்களை சொல்றாரு. ஒன்று கோதுமை, இன்னொன்று களை. இந்த ஒரு இடத்துல இது தமிழில் ஜோக்காக இருக்காது, ஆக ஒரு பிரச்சனை. ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போ மத்தேயு 13:38 சொன்னப்போ ஒரு சிஸ்டர் வாசிச்சாங்க காளைகள்னு. புரியல, பார்த்தீங்களா? என்னென்னு வாசிச்சாங்க? காளைகள்னு. எதுக்கு? களைகளுக்கு. இப்போ நம்பர் 1 எழுதி வைங்க. நம்பர் 1, நாம் தூங்கும் பொழுது சத்துரு திட்டம் போடுகிறான். ரொம்ப சிம்பிளா நாம புரிஞ்சுக்கிடணும். எப்போ சத்துரு திட்டம் போடுறான்? நம்ம நல்ல ஆவியில நிரம்பி 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போ அந்த ஏரியா பக்கமே வரமாட்டான். புரியலையோ? அந்த பக்கத்திலே வரமாட்டான். ஏன்னா அவன் கூட அழியப்படுவதை விரும்பல. வண்டி பிரேக்கு பொட்டி வருதுன்னு அறிஞ்சா சாத்தானும் ஒதுங்கி தான் போவான். இந்த 21 நாள் உபவாசத்தில் நம்ம எல்லா கிளச்சும் பிரேக்கும் ஆண்டவர் பொட்டிச்செடுக்க போகிறான். கை தட்டி ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உற்சாகத்தோட நல்ல வாயை திறந்து நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இனி கவனிங்க, மத்தேயு 13ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். மத்தேயு 13:25. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைகளுக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பாத்தீங்களா? சத்துரு எப்பொழுது திட்டம் போடுகிறான் என்கிற கேள்விக்கு ரொம்ப சிம்பிளான தெளிவான ஒரு பதில் அங்க சொல்லி இருக்கு. என்ன பதில் தெரியுமா? மனுஷர் நித்திரை பண்ணுகையில். அது சில ஆட்களுக்கெல்லாம் ஒரு நல்ல நோய் உண்டு தெரியுமா? தூங்கும்போ தூங்கணுமா செத்துணுமான்னு தெரியாது நமக்கு. ராஜ்யத்தின் புத்திரர் தூங்குகிற பொழுது உற்சாகமா ஆராதிக்கிற நீ எப்ப தூங்குவேன்னு சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஆவியில போராடுகிற நீ எப்ப பலவீனப்படுவேன்னு சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறான். உற்சாகமா ஓடுகிற நீ எப்ப ஓய்ந்திருப்பேன்னு சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறான். மும்முரமா செயல்படுகிற நீ எப்ப வேகத்தை குறைப்பேன்னு சாத்தான் பார்த்துட்டு இருக்கிறான். ஏன்னா நீ செயல்படும் பொழுது அவன் செயல்பட முடியாது. எத்தனை பேருக்கு புரிஞ்சு எனக்கு தெரியல. கிருபை உள்ள தேவ பிள்ளை செயல்படுகிற பொழுது, அபிஷேகம் உள்ள தேவ பிள்ளை செயல்படுகிற பொழுது, வல்லமை உள்ள தேவ பிள்ளை செயல்படுகிற பொழுது எந்த அந்தகார வல்லமையோ செயல்பட முடியாது. கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ செயல்படு, சத்துரு செயல்பட முடியாது. நீ ஆவியில நிரம்பு, சத்துரு செயல்பட முடியாது. தோட்டத்தில் கொஞ்சம் காவலாளிகளை வச்சுட்டு இந்த காவலாளிகளை நம்பிட்டு எஜமான் போயிருக்கிறாரு. காவலாளிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் 3 இடங்களை நாம பாதுகாக்கணும். கவனமா கவனிங்க. நீங்க 3 இடங்களை நாம பாதுகாக்கணும். 1, நாம் நம்முடைய சகோதரருக்கு காவலாளிகள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். Genesis chapter 4 and verse number 9. ஆதியாகமம் 4:9. அங்க பாருங்க, கர்த்தர் காயீனை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? இந்த கூடுகையில வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நெடுநாள் ஜெபத்தில் பங்கெடுக்கிற தேவ பிள்ளைகளே, ஓ குடும்பத்துக்கு காவலாளியா ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். ஓ சகோதரனுக்கு காவலாளியா ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். ஓ வீட்டுக்கு காவலாளியா ஆண்டவர் வைத்திருக்கிறார். காவல் காக்க வேண்டியவன் தூங்கிவிட்டால் இழப்புகள் பயங்கரமா இருக்கும். காவல் காக்க வேண்டியவன் நித்திரை பண்ணினால் இழப்புகள் பயங்கரமா இருக்கும். அப்போ 1, சகோதரனை காவல் காக்கணும். 2வது எதை காவல் காக்கணும்?
ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதியாகமம் 2:15. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்து தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பாத்தீங்களா, சகோதரனுக்கும் காவலாளி நாமதான், தோட்டத்துக்கும் காவலாளிகள் நாமதான். அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் இல்லையா? இந்த ஆவிக்குரிய கூடாரம் இது ஒரு தோட்டம். இந்த ஆவிக்குரிய கூடாரத்துக்குள்ள எந்த விதத்திலையும் சத்துரு நுழையாதபடிக்கு, எந்த விதத்திலும் சத்துரு செயல்படாதபடிக்கு இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்புண்டு. அது என்ன பொறுப்பு தெரியுமா? தோட்டத்திற்கு காவலாளிகள். கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். 3 ஏசாயா 62ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 62:6 தேசத்திற்கு காவலாளிகள். அப்போ எருசலேமே, உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ரா முழுவதும் ஒரு காலம் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். தேசத்திற்கு காவலாளிகள். அப்போ நாம எதுக்கெல்லாம் காவலாளிகள்? கொஞ்சம் மெதுவா பேசுங்க. சகோதரனுக்கு காவலாளிகள், தோட்டத்துக்கு காவலாளிகள், தேசத்து காவலாளிகள். 4வது உள்ள காவல் நான் வார்த்தை பாதி மட்டும் சொல்லுவேன், மீதி கரெக்டா சொல்ற ஆளுக்கு இந்த பேனா தருவேன். எல்லா காவலோடும் ஏகப்பட்ட ஆட்கள் சொன்னதுனால தப்பிச்சு. அல்லேலூயா. உற்சாகத்தோடு ஒன்று ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கொஞ்சம் கவனிங்க, நான் கொஞ்சம் வேகமா போகணும். அத்தனை பேரும் கவனிங்க. இருதயத்துக்கு காவலாளி, சகோதரனுக்கு காவலாளி, தோட்டத்துக்கு காவலாளி, தேசத்திற்கு காவலாளி. ஒரு தடவை கூட சொல்லணுமோ? சகோதரனுக்கு காவலாளி, தோட்டத்திற்கு காவலாளி, தேசத்திற்கு காவலாளி, இருதயத்துக்கு காவலாளி. இந்த எந்த பகுதியில் நாம் நித்திரை பண்ணுவோம் அப்படின்னு சாத்தான் பார்த்து கொண்டு 24 மணி நேரமும் சத்துரு ஆன் டியூட்டி. எதுக்கு தெரியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல களை விதைக்கணும். ஆனா 21 நாள் இந்த கூடாரத்தில் பற்றி எரிகிற தெய்வத்தினுடைய அபிஷேகத்துக்கு முன்ன சத்துரு போடுகிற எந்த திட்டமும் பலிக்காது. அத்தனை பேரும் கைதட்டணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும், அத்தனை பேரும் ஆவியில நிரம்பணும், அத்தனை பேரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அந்நிய பாஷை பேசி பாருங்க. ஒரு நிமிஷம் வாயை திறந்து ரியாந்தரா அல்ஹந்தரா ரியாத்தரா பிரௌடா பத்தரா உடபல் கபரபலபா ரெந்தல் கனாதரா அல்கரஷந்தரா. நீ தோட்டத்துக்கு காவலாளி, உணர்ந்து கொள். நீ தேசத்திற்கு காவலாளி, உணர்ந்து கொள். நீ சகோதரனுக்கு காவலாளி, உணர்ந்து கொள். நீ உனக்கு காவலாளி. அவ எப்போ சாத்தான் திட்டம் போடுறான்? எப்போ சாத்தான் திட்டம் போடுறான்? சவுண்டா பேசுங்க. ராஜ்யத்தின் புத்திரர் நித்திரை பண்ணும் பொழுது அவன் கேமரா கண்ணுல பார்த்துட்டே இருக்கிறான். இவன் எப்படா நீட்டி பிடிச்சு ஒரு கொட்டாய் விடுவான், இவன் எப்படா கொஞ்சம் சாஞ்சு சுருண்டு விழுந்தங்க கிடப்பான், என் செயல்களை வெளிப்படுத்தணும் செயல்படுத்தணும்னு சொல்லி பெரிய பிளானை வச்சுட்டு அவன் இயங்கி கொண்டிருக்கிறான். அவன் செயல்பட முடியல. ஏன் செயல்பட முடியல தெரியுமா? சபை உணர்ந்திருக்கிறது, சபை உணர்ந்திருக்கிறது, சபை உணர்ந்திருக்கிறது. உணர்வுள்ள தேவ பிள்ளைகள் முழங்கால நின்று போராடுகிற வரை ஓ குடும்பத்துக்கு விரோதமா போடப்படுகிற எந்த திட்டங்களும் நிறைவேறுவதில்லை. ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க. பரலோகத்தின் தேவனை நோக்கி சொல்லுங்க, உணர்வின் ஆவியத்தாரு. சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, உணர்வின் ஆவியத்தாரு. உன் ஆவி உணர்த்தப்படுகிறது. சில காலமா சோர்ந்து போன ஆவி உணர்த்தப்படுகிறது. நான் இதை
பேசிக்கொண்டிருக்கும்போ உன் எலும்புல அபிஷேகம் வந்து விழுகிறது. நான் இதை பேசிக்கொண்டிருக்கும்போ உன் சரீரத்தை கர்த்தருடைய ஆவியானவர் அசைக்கிறார். என்ன உணர்த்து, என்ன உணர்த்து, என்ன உணர்த்து. உடாபா கத்தாரா ரியாத்தாரா. போராடுங்க, போராடுங்க. ஒரு பலத்த அபிஷேகம் வந்து விழுகிறது. போராடுங்க. சபை உணருது, சபை உணருது. பரிசுத்தவான்கள் உணர்ந்து கொள்ளுகிறார்கள். கை தட்டி, கை தட்டி, வாயை திறந்து. என்ன பயங்கரம் இல்லையா? இப்ப நீங்க சொல்லுங்க, எப்ப எதிராளி திட்டம் போடுறான்? ராஜ்யத்தின் புத்திரர் தூங்கும் பொழுது எதிராளி திட்டம் போடுறான். நாம தூங்க மாட்டோம். ஏன் நாம தூங்க மாட்டோம் தெரியுமா? என் கண்கள் மூடி இருந்தது, என் ஆவியோ விழித்திருந்தது. இதுக்கு ஒரு கை தட்டுவீங்கன்னு நினைச்சேன், தப்புதான். என் கண்கள் மூடி இருந்தது, என் ஆவி விழித்திருந்தது. 24 மணி நேரமும் ஒரு வாட்ச்மேனை போல விழிப்போட போராடுகிற ஒரு ஆவிய இந்த ராத்திரி உனக்குள்ள வைக்கிறான். 24 மணி நேரமும் விழிப்போட போராடுகிற ஒரு அபிஷேகத்தை உனக்குள்ள வைக்கிறார். இரண்டாவது, சத்துரு எப்பொழுது திட்டம் போடுகிறான்? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 Peter 5:8. மறுபடி எனக்கு பின்னந்தலையை காட்டி எனக்கு காட்டி தந்தா நான் உண்மையில ஒரு வாட்ஸ்அப் குரூப் தொடங்குவேன். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல், கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். 2, நாம் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அவன் திட்டம் போடுகிறான். எப்போ திட்டம் போடுறான்? வாய்ப்பு கொடுக்கும் பொழுது சத்துரு திட்டம் போடுகிறான். இனி எல்லாரும் ஒரு நிமிஷம் அந்த வசனத்தை பாருங்க, பாருங்க, சும்மா பாருங்க. நீங்க பயப்பட ஒண்ணு வேண்டாம். நான் சரியான நேரத்தில் முடிப்பேன். நான் ஏக்கர் கணக்கில் ஒன்றும் பேச மாட்டேன். ஏன்னா எனக்கு தொண்டை வையம். ஆமென். பாருங்க, பாத்தீங்களா, பாத்தீங்களா? சாத்தான் தேடிட்டு இருக்கு, அப்படிதானே? என்ன தேடுறான்? எங்கே கதவு திறந்து கிடக்குன்னு தேடுறான். என்ன தேடுறான்? நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாரும் சொல்லுங்கன்னு. என் கண் ஒரு கதவு. என் கர்த்தாவே, நீங்க மெதுவா பேசுங்க. என்ன? சில ஆட்களுக்கு கண்ணுக்கு ஜன்னலும் இல்லை, ஒன்றும் இல்லை, 24 hours ஓப்பன்டு. 2வது சொல்லுங்க, என் காது ஒரு கதவு. நல்லா சொல்லுங்க. 3வது சொல்லுங்க, என் வாய் ஒரு கதவு. My dear brothers and sisters, let me tell few sentences in English. சில வார்த்தைகளை நான் ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். The devil is watching whether your eye door is opened, whether your ear door is opened, whether your mouth door is opened. எல்லா கதவுகளையும் பூட்டி வை, எல்லா கதவுகளையும் பூட்டி வை, எல்லா கதவுகளையும் பூட்டி வச்சிட்டு நீ எதிர்த்து நிற்கும்போ அந்தகார வல்லமை தேசத்தை விட்டு ஓட போகிறது. கை தட்டி வாயை திறந்து ஆவியில நிரம்பி 2 நிமிஷம் வாயை திறங்க. உடர பலபலபலபா ரியந்தரபலபா. அத்தனை பேர் வாயை திறக்கணும், அத்தனை பேர் வாயை திறக்கணும். வல்லமை இறங்குது. ஓ கண்ணில் அபிஷேகம், ஓ கண்ணில் அபிஷேகம், ஓ கண்ணில் அபிஷேகம், ஓ நாவில் அபிஷேகம், ஓ செவியில் அபிஷேகம். கை தட்டி பெற்றுக்கொள். திறந்திருக்கிற அவயவங்களில் கர்த்தருடைய வல்லமை பாயுது. அத்தனை பேர் கண்ணை மூடி, அத்தனை பேர் வாயை திறந்து ஆவியில நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. கதவை பூட்டு, கதவை பூட்டு, கதவை பூட்டு. ராக்கா ஷாக்கா தாரா ரியாத்தாரா. மறுபடியும் சத்துரு வாரானா எங்க ஒரு கதவு திறந்திருக்கிற அவன் பார்த்திருக்கிறான். இந்த ராத்திரி அத மூட. கவனிங்க, ஒரு நல்ல அறை,
அந்த அறைக்குள்ள ஏகப்பட்ட தானியங்கள் கிடக்கு. ஒரு நாள் நீங்க அறை கதவை திறந்து பார்த்தப்போ ஒரு எலி தூத்துக்குடியில எலின்னு தானே சொல்லணும். பின்ன என்ன அப்படி முறைச்சு பார்க்குதியா? ஒரு எலி. நமக்கு எலிக்கும் பண்டே ஆகாதா? நம்ம கம்பெடுத்துட்டு உள்ள போன கதவை போட்டுன எலியை கொண்டோம். 2 நாள் தாண்டி மறுபடியும் உள்ள போனா உள்ள ஒரு எலி. மறுபடியும் கிருபையில நிரம்பி இயேசுவின் நாமத்தில் அந்த பொல்லாத எலிய குளோரி அல்லேலியான்னு சொல்லி கொண்டோம். 1 வாரம் தாண்டி போனப்போ மறுபடியும் எலி. இப்போ நீங்க உண்மையில என்ன செய்யணும்? அந்த சிஸ்டர் கூட்டம் முடிஞ்சு ஒரு சேக்கன் தருடனே நம்ம என்ன செய்யணும்? அவன் வந்து போற ஒரு வழி எங்கேயோ திறந்திருக்கிறது, அதை முதல்ல அடைக்கணும். கவனிங்க, குடும்பத்துக்குள்ள பொல்லாத ஆவி புகுந்து விளையாடக்கு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓட்டைய கண்டு வச்சிருக்கிறோம். இந்த ராத்திரி இந்த கூடாரத்தில் நின்று நான் பேசிக்கொண்டிருக்கும்போ உன் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய ஆவி பலமாய் வந்து விழுகிறது, பலமாய் விழுகிறது. அத்தனை பேர் கண்ணை மூடணும், அத்தனை பேர் கை தட்டணும், அத்தனை பேர் வாய திறக்கணும், அத்தனை பேரும் ஆவியில தரப்படும். ஒரு பலத்த அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கொள், கண்ணை மூடி பெற்றுக்கொள். அந்த வாசல் அடையுது, அந்த கதவு அடையுது. ஏன் போராடுங்க? அந்த கதவு அடையுது, அந்த கதவு அடையுது. உன்னை வெட்கப்படுத்தும்படி சத்துரு திறந்து வச்ச அந்த ரகசிய கதவு இப்ப அடையுதுன்னு உன் குடும்பத்தை அவமானப்படுத்தும்படி சத்துரு திறந்து வச்ச அந்த கதவு இப்ப அடையுது. ஆவியில நிரம்பி கை தட்டி சத்தம் உயர்த்தி. அது கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு, பார்த்தவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை. நான் ஒரு கேள்வி கேட்ப நீங்க பதில் சரியா சொல்லணும். சிங்கம் விழுங்குமா? பேசுங்க, சவுண்டா பேசுங்க. விளங்காது. அவ்வளவு சவுண்டா சொன்ன சகோதரன் வந்து ஒரு செகண்ட் வாங்கிக்கிடணும். சிங்கம் என்ன செய்யாது? விளங்காது. சிங்கம் என்ன செய்யும்? அடிச்சு சாப்பிடும். என்ன செய்யும்? அடிச்சு சாப்பிடும். யார் விழுங்கிறது? யாரு? பாம்பு. என்ன செய்யும்? எல்லாரும் கவனிங்க. சிங்கம் அடிச்சு கொண்டு சாப்பிடும், அடிச்சு கொண்டு சாப்பிடும். ஆனா பாம்பு அப்படி கிடையாது. உயிரோட விழுங்கிட்டு உள்ள கொண்டு வச்சு கொல்லும். புரியலையோ? எப்படி? உயிரோட விழுங்கும். ஆளுக்கு உயிர் இருக்கும், ஆனா இருக்கிறது உள்ள. இங்க இல்லை. இங்க எல்லாருக்கும் முகம் அப்படி சூப்பரா இருக்கு. சில இடங்கள்ல போய் பார்த்தாலே தெரியும், முகம் குழவி குத்துனது போல இருக்கும். அவனை விழுங்கி வச்சிருக்கதாகும். அவன் சிரிக்க விரும்புகிறான், முடியவில்லை. இங்க இல்லை, இங்க இல்லை. ஒரு அல்லேலியா நல்லா சொல்லுங்க. சிங்கம் அடிச்சு கொண்டு சாப்பிடும். பாம்பு அப்படி இல்லை, கண்ட உடனே எடுத்து விழுங்கும். விழுங்கி உள்ள கொண்டு வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். ஆனா இந்த ராத்திரி கொடலை கீறி உன்னை உயிரோட வெளிப்பட பண்ண போகிறோம். உன் ஆசீர்வாதங்களை உயிரோட வெளிப்பட பண்ண போகிறோம். தைரியம் உண்டுன்னா ஆவியில போராடு, தைரியம் உண்டுன்னா ஆவியில போராடு, தைரியம் உண்டுன்னா விழுங்கப்பட்டவன் ஜபம் விடுவிக்கப்படுகிறது, விழுங்கப்பட்டவன் அபிஷேகம் விடுவிக்கப்படுகிறது, விழுங்கப்பட்டவ கிருபை விடுவிக்கப்படுகிறது, விழுங்கப்பட்டவ பரிசுத்தம் விடுவிக்கப்படுகிறது. கை தட்டி போராடுங்க, அத்தனை பேர் போராடுங்க. எது விழுங்கப்பட்டது இப்போ அது வெளியே வருது, அது வெளியே வருது சகோதரா, அது வெளியே வருது. விழுங்கப்பட்ட வெளியே வருது. கண்ணை மூடி ஆவியில போ, ஆவியில அடி, ஆவியில அடி, ஆவியில அடி. அத்தனை கந்தாரா, அத்தனை பேருக்கு வல்லம வல்லம வல்லம. கண்ணை மூடி பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியில அடி, ஆவியில அடி. வெளிப்படுகிறது. ஆசீர்வாதம் வெளியே வருது, அபிஷேகம் வெளியே வருது, கிருபை வெளியே வருது. விழுங்கப்பட்ட எல்லாம்
Udarabadana badal proudabarabala rendal kanadana alkandara shandarabalaba alkabarabala proudabarabala andorabal kanadana. Hallelujah. தூங்கும்போ சத்துரு செயல்படுறா, வாய்ப்பு கொடுக்கும்போ சத்துரு செயல்படுறா. இனி நான் ஆவிக்குரிய நித்திரை பண்ணுவது இல்லை, இனி நான் எதிராளிக்கு வாய்ப்பு கொடுப்பது இல்லை. 9வது ராத்திரி உங்க ராத்திரி. ஆமென். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போஸ்தலர் 5:1-3 நீங்க வாசிக்க வேண்டாம். அனனியாவும் சப்பீராவும் வாய்ப்பு கொடுத்தார்கள், அழிந்தார்கள். யூதாஸ் வாய்ப்பு கொடுத்தான், அழிந்தான். பேதுருவை இயேசுவிடத்தில் வந்து சத்துரு வேலை பேசினான். ஆண்டவர் சொன்னார், பேதுருவே நான் பாவம் பார்த்து உன்னை கொடுக்கலன்னு. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? சந்தோஷத்தோட ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களோ? உற்சாகத்தோட சொல்ல மாட்டீங்களோ? லூக்கா 11:25 ஒரு பொல்லாத ஆவி ஒரு இடத்தை விட்டு புறப்பட்டு போகும்போ சுற்றி தெரியும், அந்த இடத்துக்கு திரும்ப வர வாய்ப்புண்டா அப்படின்னு பார்க்கும்போ அந்த வீடு தூத்து பெருக்கி ஜோடித்து முன்ன விட நல்லா இருக்குன்னு சொல்லி உள்ள உட்கார்ந்து கொண்டது. சத்துரு வெளியே போனான்னு வை, உடனே அபிஷேகத்துல நிறையணும். அந்தகாரம் வெளியே போச்சுன்னா உடனே கிருபையில நிறையணும். வெறுமையா இராதே, வெறுமையா இராதே. வாயை திறந்து சொல்லு, வெறுமையா இராதே, வெறுமையா இராதே. வெற்றிடங்களில் சத்துரு நுழைவான், வெற்றி காலி இடங்களில் சத்துரு நுழைவான். அப்போ நாம் தூங்கும் பொழுது அவன் திட்டம் போடுகிறான். 2, நாம் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது அவன் திட்டம் போடுகிறான். 3, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்க சரியா பதில் சொல்றீங்களான்னு தான் பார்க்கட்டு. யோபுவுக்கு அவ்வளவு சோதனை வந்து இல்லையா? அப்படி சொல்லுங்க. என்னை பார்த்தா பரிதாபமா தோணுது இல்லையோ? யோபுவுக்கு அவ்வளவு சோதனை வந்து இல்லையா? ஒரு இன்டர்வியூல உங்கள்கிட்ட கேட்குறாங்க, அந்த சோதனைகளுக்கெல்லாம் எ சாலிட் ரீசன் சொல்லுங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அந்த ஐயா கூட்டம் முடிஞ்சு வந்து ஒரு சேக்கன் தரணும். என்ன? யோபுவின் புஸ்தகம் 3:25 பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. அவனுக்கு பரிசுத்தத்துக்கு ஒரு குறைவும் இல்லை, அவனுக்கு அபிஷேகத்துக்கு ஒரு குறைவும் இல்லை, அவனுக்கு ஜபத்துக்கு ஒரு குறைவும் இல்லை. அவனுக்கு அடிஷனலா ஒரு கிருபை இருந்து. அது என்ன? சில ஆட்களுக்கு பயங்கர பேடி. எம்ஆர்ஐ எடுக்க போய் நிப்பணும், போய் நின்று ஜோம் பண்றத பாருங்க. பாருங்க என்ன பாருங்க நீங்க, ஆண்டவரே வெளிப்படாதிருப்பதாக, ஆண்டவரே வெளிப்படாதிருப்பதாக, ஆண்டவரே வெளிப்படாதிருப்பதாக. பின்ன என்னது நீ உள்ள போற? ஜப குறிப்பு என்ன? A to Z ஒன்றும் வெளிப்படக்கூடாது, ஒன்றும் வெளிப்படக்கூடாதுன்னு நீ விரும்பினா பின்ன என்னத்துக்கு நீ 3000 ரூபாய் கட்டி பார்க்குற? புரியாது, நாளைக்கு தான் புரியும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆட்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? அவங்க நம்மளை விட ஆத்மீகமாக்கும், அவங்களுக்கு நம்மளை விட ஜபம் கூடுதல், அவங்களுக்கு நம்மளை விட கிருபை கூடுதல். ஆனா பயங்கர பயம். என்ன பிரச்சனை? பயங்கர பயம். வயத்தில் ஒரு சின்ன வலி வரண்டாம், ஒரு சின்ன வலி, அந்த கேஸ் ட்ரபிள்னால ஒரு சின்ன வலி வரண்டாம். உடனே கர்த்தாவே இது கேன்சர்னுடைய 3வது ஸ்டேஜ்னு தோணுது. என்னன்னு? தலைக்குள்ள சின்ன ஒரு பெயின் வந்த உடனே இது நீ டியூமரா இருக்குமோ? டியூமர் இல்ல, ஹியூமர். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன் உங்க கையில இருக்கிற பைபிள்ல அந்த வார்த்தை சொல்லி இருக்கான்னு தெரியல, என் கையில இருக்கிற பைபிள்ல சொல்லி இருக்கு, நீதிமான் கர்த்தரை நம்பி சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்.
நீதிமான் கர்த்தரை நம்பி சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்து. உன் பிள்ளைய பற்றின தேவையில்லாத பயத்தை புறம்பே தள்ளு. உன் வீட்டை பற்றின தேவையில்லாத பயத்தை அடிச்சு துரத்து. தேவையில்லாத பயத்தை துரத்து. நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை எல்லா பயத்துக்கும். யோபு திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பயப்படுவான். என்ன நினைச்சு பயப்படுவான் தெரியுமா? பிள்ளைகள் எல்லாம் செத்து போச்சுன்னு சொல்லி பயப்படுவான். எழும்பி உட்கார்ந்து இருப்பான். ராமுழுவும் தூங்காம இருப்பான். திடீர்னு தூங்குவான். தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு கண்ணை திறப்பான். ஒட்டங்கள் எல்லாம் செத்து போச்சுன்னு பயப்படுவான். திடீர்னு தூங்குவான். தூங்கிட்டு எழுப்பி பார்ப்பான். உடம்பெல்லாம் புண்ணு வந்தா என்ன நடக்கும்னு நினைச்சு பயப்படுவான். கடைசியில் அவன் சொல்றான், நான் என்னெல்லாம் நினைச்சு பயந்தனோ அதெல்லாம் எனக்கு வந்தது. சகோதர, பயம் என்பது ஒரு மிகப்பெரிய கோட்டையின் வாசல். அதை திறந்து வைக்காத உள்ள புகுந்து வேட்டையாடுவான். உன் கோட்டைக்கு அந்த வாசலை திறந்து வைக்காத உள்ள புகுந்து வேட்டையாடுவான். கர்த்தரை நம்பி திடமனதாரு. உனக்கு தேவை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல். ஒரு தடவை கூட சொல்லணுமோ? தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல். கை தட்டி பாருங்க, கை தட்டி பாருங்க, கை தட்டி பாருங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல். இது போதாது. தைரியமுள்ள அபிஷேகம், தைரியமுள்ள அபிஷேகம், தைரியமுள்ள அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கொள். உன் பக்கத்தில் வருது கிருபை. இனி நீ பயப்படுவது இல்லை. இனி நீ பயப்படுவது இல்லை. அந்த பயத்தின் ஆவி ஓடுது, ஓடுது, ஓடுது. ஒரு கிரீக், ஒரு எபிரேய வார்த்தை சொல்லுங்க. பெரித் சொல்லுங்க. பதுக்க சொல்லுங்க. மெதுவா சொல்லுங்க. பெரித். பி டைப் பண்ணி விடணும்னாக்கா BERITH. பெரித். நல்லா இல்லை இருக்கு. இனி குழந்தை பிறக்கும்போ மவுண்ட் சர்ச்சில் பெரித்துங்கிற பேர்ல ஒரு பிள்ளை உண்டாவணும். ஆமென். சூப்பர். அப்படி ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைங்க. பெரித்தன்கிற வார்த்தைக்கு அர்த்தம் உடன்படிக்கை. பெரித்தன்னா என்ன? உடன்படிக்கை. அவ்வளோ, ரொம்ப சிம்பிள். என்ன? உடன்படிக்கை. சவுண்டா பேசுங்க. அப்போ உடன்படிக்கைக்கு ஹீப்ரூல என்ன? பார்த்தீங்களா? எல்லாருக்கும் தமிழ் தெரியுது. எல்லாருக்கும் எபிரேய மொழி தெரியுது. ஒரு தடவை சொல்லுங்க. பெரித். பெரித்னா என்ன? உடன்படிக்கை. கவனிங்க. ஆபிரகாமிடத்துல கர்த்தர் பண்ணார்ல உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கைக்கு பேராக்கும் பெரித். ஆபிரகாம ஆண்டவர் கூப்பிட்டு கேட்கிறாரு, வா நாம 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரித்து பண்ணுவோம். அப்படின்னா கர்த்தர் கையை அடியில வச்சு கொடுப்பாரு, இவன் கையை மேல வைக்கணும். எப்படி? தமிழ் மோசமா இருக்குல்ல? கர்த்தர் கீழே கையை வைப்பாரு, இவன் மேலே கையை வைக்கணும். அதாக்கும் உடன்படிக்கை. ஆண்டவர் ஆபிரகாமிட்ட உடன்படிக்கை வாங்கிட்டு போனாரு. எல்லாரும் கவனிக்கிறீங்க இல்லையா? உடன்படிக்கை வாங்கிட்டு போனாரு. ஒரு வாரம் தாண்டி வந்து கேட்கிறாரு, ஈசாக்கத்தான்னு. என்ன பண்ணிட்டு போனாரு? உடன்படிக்கை பண்ணிட்டு போனாரு. ஒரு வாரம் தாண்டி வந்து கேட்கிறாரு, ஈசாக்கத்தான்னு. இவன் பார்க்குறான், இப்போதானே உடன்படிக்கை பண்ணினேன், நல்லா இருப்பேன் இல்லையா நினச்சி கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணினேன், போயும் போயும் என் மகனை வந்து கேட்டுட்டாரு அப்படின்னு நம்ம யோசித்து நிற்கும். ஆண்டவர் கேட்குறாரு, ஆமாம் இந்த உடன்படிக்கை நீ வாசித்து பார்த்தியா? அவன் சொன்னா, எங்கே வாசிக்க நேரம் தந்தீர்? உடன்படிக்கை பேப்பரை எடுத்து கையில் கொடுக்கிறாரு ஆண்டவர். அதில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா? உன்னுடையது எல்லாம் என்னுடையது.
அப்படின்னா ஈசாக்கு யாருக்கு சொந்தம்? பெரித்து உடன்படிக்கையின்படி ஈசாக்கு யாருக்கு? கர்த்தருக்கு. அப்போ கர்த்தர் யாரோட பங்கை கேட்டிருக்காரு? அவருடைய பங்கை கேட்டிருக்காரு. பிடிச்சு வைக்க முடியாது. சிக்னேச்சர் போட்டு பெரித்து உடன்படிக்கை பண்ணினவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கோர்ட்டில் போனால் கோர்ட்டு ஈசாக்கு ஆண்டவருக்கு கொடுக்கும். இந்த உடன்படிக்கையின்படி ஈசாக்கு ஆண்டவருடையது. ஒன்று யோசிச்சு பாருங்க அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணவா தைரியமாவா? உனக்கு என்ன உண்டு? உனக்கு என்ன உண்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கிருபையினாலே கொலஸ்ட்ரால் உண்டு, பிபி உண்டு, சுகர் உண்டு, கேன்சர் உண்டு, டயபெட்டிக் உண்டு. அப்போ நீ கர்த்தரோட உடன்படிக்கை பண்ணினா உன் பலவீனம் மொத்தம் கர்த்தருக்கும், சர்வ வல்லமை உனக்கும். கை தட்டணும், வாய திறக்கணும், ஆவியில நிரம்பணும். இந்த உபவாசத்துல தைரியம் உண்டுன்னா கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணு. கை தட்டி வாய திறந்து ஒரு வல்லமை பாய், ஒரு கிருபை பாய்கிறது, ஒரு பலத்த அபிஷேகம் இந்த கூடாரத்தை முற்றுகையிடுகிறது. பரவாயில்லை, சரியாதான் கேட்டிருக்கிறாரு. என்னுடையது அவருடையது. அதனுடைய மறுபக்கத்தில் எழுதி வச்சிருக்கு, இந்த உடன்படிக்கையில கை வச்சு கொடுத்தா பரலோகத்தில் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் உன்னுடையது. போதாது, வாய திறந்து கை தட்டி கர்த்தரை துதி. பரலோகத்தில் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் உன்னுடையது. ஆரோக்கியம் உனக்கு, கிருபை உனக்கு, அபிஷேகம் உனக்கு. ஆபிரகாம் தைரியமா ஈசாக்கின் கையை பிடிச்சு கர்த்தரு கொடுத்தான். கொடுத்த உடனே ரெண்டு வேலைக்காரங்க, என்ன முட்டாள்தனம் பண்ற, யாரை பிடிச்சு யாருக்கு கொடுக்கிற? ஆபிரகாம் சொன்னா, உடன்படிக்கையில கையெழுத்து போட்டாச்சு, நான் மாற மாட்டேன், என் ஈசாக்கு அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னா, இந்த உடன்படிக்கையின்படி அவருக்கு ஒரு பிள்ளை உண்டு. புரியல, அவருக்கு ஒரு பிள்ளை உண்டு. ஈசாக்க நான் கொடுப்பேன். ஈசாக்க கொடுத்த அடுத்த நிமிஷத்துல அவருடைய பிள்ளை என்னுடையது. ஆபிரகாமுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. கை தட்டி வாயை திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. பயத்தை கொடு, தைரியத்தை வாங்கு, பலவீனத்தை கொடு, பலத்தை வாங்கு, சோர்வை கொடு, கிருபையை வாங்கு, பாரத்தை கொடு. புரிஞ்சவங்க வாயை திறக்கணும். இது வசன வெளிப்பாடு. அத்தர கல்வர கந்தரா. கவலையோட போக வேண்டாம், சோர்வோட போக வேண்டாம், தோல்வியோட போக வேண்டாம். எடுத்து எறி, வெற்றியை வாங்கு, கிருபையை வாங்கு, அபிஷேகத்தை வாங்கு. நாலு, நான் 10 சொல்லுவேன். என்ன 10 மணிக்கு முடிப்பேனா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. புளிஞ்செடுக்கணும்னு தான் இருக்குது இல்ல. நான் 8:55 புஸ்தகத்தை மடக்கி வைப்பேன். நல்ல ஒரு அல்லேலியா சொல்லுங்க. எப்பொழுது சத்துரு செயல்படுகிறான்? நாம் மிகப்பெரிய தேவைகளோடு இருக்கும் பொழுது. when we are in great need. மத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 23வது வசனம். பின்பு இயேசு கலிலே எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய மன்னிக்கணும், நான் என்ன பண்ணேன் தெரியுமாயா? ஒரு கமாவை காணல. மத்தேயு 4:2,3. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. மிகப்பெரிய தேவை. Jesus is going through a situation of hunger. இயேசுவுக்கு பசி. நமக்கு தலைவலி வந்துன்னு வைங்க. உங்களுக்கு தலைவலி வராதிருப்பதாக நீங்க அப்படி பயப்படண்டா. நமக்கு தலைவலி வந்துன்னு வைங்க, யாரெல்லாம் என்னெல்லாம் மெடிசின் சொன்னாலும் ட்ரை பண்ணுவோம். ஏன் when we are in need
we need opinions. நம்ம மிகப்பெரிய தேவையில் இருக்கும்போ யாராவது ஒன்று பேச மாட்டாங்களா? யாராவது ஒரு ஆலோசனை சொல்ல மாட்டாங்களா? யாராவது ஒரு மெடிசின் சொல்ல மாட்டாங்களா? யாராவது இடத்துல ஒரு காரியத்தை வந்து சொல்ல மாட்டாங்களா? யாராவது ஒரு துண்டு துணிக்கே தர மாட்டாங்களா? ஏன்? மிகப்பெரிய தேவை. மிகப்பெரிய தேவையோடு இருக்கும்போதான் சத்துரு திட்டம் போடுறான். அடுத்த வார்த்தையை பாருங்க. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, பாத்தீங்களா? 2வது வசனத்துல எப்படி இருக்கிறாரு? மிகப்பெரிய தேவை. 3வது வசனத்துல தங்கப்பன் வாரான். கேரளாவில் ஆகும், இங்க இல்ல. யாரு வாரது? சோதனை. அவ்வளவு வேதனையோட இருக்குது இல்லையா? கர்த்தர்களை ஆசீர்வதிப்பா. சோதனைக்காரன் வந்து, உண்மையிலே அந்த இடத்துல நானா இருந்திருந்தால் நான் என்ன யோசிச்சிருப்பேன் தெரியுமா? ஏற்கனவே கொடிய பசி, கல்லங்கி கல்லு. புரியலையோ? என்ன யோசிச்சிருப்பேன்? கல்லங்கி கல். ஏன்னா இப்போ கிருபை 100 டிகிரியில் இருக்கு. கல்ல கையில பிடிச்சாலும் உடஞ்சு துறைக்கும். அந்த நேரத்தில் அவன் வந்து சொல்றான், கல்லை அப்பமாக்கி புசியும். அருமை தேவ பிள்ளைகளே, சத்துரு செயல்படுவது, சத்துரு திட்டம் போடுவது நாம் மிகப்பெரிய தேவைகளோடு இருக்கும்போ. அதனால நமக்கு ஒன்று புரியணும், என் தேவைகளை எல்லாம் விட என் ஆண்டவர் பெரியவர். என் ஆண்டவர் என் அத்தனை தேவைகளை விட ஆண்டவர் பெரியவர். கைதட்டி வாய திறந்து, God is more than all my needs. என் வாழ்க்கையில் உள்ள எல்லா தேவைகளை விட, என் குடும்பத்தில் உள்ள எல்லா தேவைகளை விட நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். ஆராதிக்கிறவர் பெரியவர். ஒரு நிமிஷம் கை தட்டி, ஒரு நிமிஷம் வாயை திறந்து, ஒரு நிமிஷம் ஆவியில நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. என் தேவைகளை விட நான் ஆராதிக்கிறவர் பெரியவர். ஆமென், ஆமென். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யெகோவா ஈரே. அதை எப்படி நீங்க மொழிபெயர்ப்பீங்க? எல்லாமே பார்த்து கொள்வார். பார்த்தீங்களா? எல்கேஜி மொழிபெயர்ப்பில் நீங்க மொழிபெயர்த்தீங்க யெகோவா ஈரே அப்படின்னா கர்த்தர் எல்லாமே பார்த்து கொள்வார். ஒரு ஆவிக்குரியவன் அதை எப்படி வியாக்கியானம் பண்ணணும் தெரியுமா? யெகோவா ஈரே, கர்த்தர் தான் எனக்கு எல்லாம். புரியல 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 புரியல. God is my everything. God is my everything. என் பிள்ளைக்கு தேவை ஆண்டவர், என் புருஷனுக்கு தேவை ஆண்டவர், என் வீட்டுக்கு தேவை ஆண்டவர், என் குடும்பத்துக்கு தேவை ஆண்டவர், என் வாழ்க்கைக்கு தேவை ஆண்டவர். God is that all I need. எனக்கு தேவையே அவர்தான். ஆமென். இப்ப டக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்க. சத்துரு எப்பொழுது திட்டம் போடுகிறான்? ஒவ்வொன்னா சொல்லுங்க. அஞ்சு யோவான் 14 அதிகாரம் 30வது வசனம். ஜான் சாப்டர் 14 and verse number 30. யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அவனுக்குரியவைகள் நம்மிடத்தில் காணப்படும் பொழுது. எப்பொழுது அவன் திட்டம் போடுறான்? பேசுங்க. அவனுக்குரியவைகள் நம்மிடத்தில் காணப்படும் பொழுது அவன் என்ன செய்யறான்? திட்டம் போடுறான். உங்களுக்கு இது புரியலன்னு நான் சொல்லித்தாரேன். கருவாடை கையில் வச்சுட்டு பூனைய துரத்தனை எப்படி இருக்கும்? கையில் என்ன இருக்கு? கருவாடு. இயேசு நாமத்தில் போ பூனை, இயேசு நாமத்தில் போ பூனைன்னு சொன்னா பூனை என்ன சொல்லும்? கையில் இருக்கா, நான் 1000 தடவை போக ஆயத்தமாக தான் இருக்கேன், நான் என்னக்கே போவ ரெடியாக தான் இருக்கிறேன், நான் ஏன் போவல?
யோசிச்சு பாருங்க. அவனுக்குரியவைகள் ஏதாவது வாட்ஸ்அப்பில் இருக்கான்னு பாருங்க. இப்போ துறக்கண்டா போ. ஃபேஸ்புக்கில் ஏதாவது நம்ம பிரைவசி 3 பேருக்கு தெரியும். ஏன்னா நமக்கு பிரைவசின்னு சொல்ல ஒன்றும் கிடையாது. நம்ம பிரைவசி 3 பேருக்கு தெரியும். 1, பேசுங்க, ஆண்டவருக்கு தெரியும் நம்ம பிரைவசி. 2, நமக்கு தெரியும் நம்ம பிரைவசி. 3, சாத்தானுக்கு தெரியும் நம்ம பிரைவசி. 3 பேர் அறிஞ்சா பின்ன அங்க என்ன பிரைவசி? ஹல்லேலூயா. சில ஆட்கள் சத்ருவுக்குரிய பேகும் சஞ்சியும் சாக்கு கட்டல கையில வச்சுட்டு, ஆண்டவரே அந்த பொல்லாத ஆவிய துரத்தும், அந்த அசுத்த ஆவிய துரத்தும். நீ 21 இல்ல 45 நாள் தலைகீழா நின்று டைவ் அடிச்சாலும் பே ஒன்ன விட்டு போவாது. ஏன் தேவ பிள்ளைகள் இயேசுவை போல தைரியமா சொல்லணும். அவனுக்கு தைரியமா பேசுங்க. என் வீட்டில் சாத்தானுக்குரியது ஒன்றும் இல்லை, என் சிந்தையில் சாத்தானுக்குரியது ஒன்றும் இல்லை, என் மொபைலில் சாத்தானுக்குரியது ஒன்றும் இல்லை. எப்போ சாத்தானே தைரியமாக இறங்கி அடி. எப்போ சாத்தானே என் குடும்பத்தில் உனக்குரியது ஒன்றும் இல்லை, என் வாழ்க்கையில் உனக்குரியது ஒன்றும் இல்லை, என் பிள்ளை இடத்துல உனக்குரியது ஒன்றும் இல்லை. வாயை திறந்து நல்ல கை தட்டி நல்ல ஒன்று ஆவியில் நிரம்பி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்குரிய ஒண்ணுமில்லை. அடுத்தது எப்போ சத்துரு திட்டம் போடுறான்? 1 நாளாகமம் 21:1. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகை எடுக்கிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. பாத்தீங்களா? இங்க தாவீதுக்கு தப்புன்னு சொல்லி ஒன்றும் இல்லை. தாவீதுக்கு தப்பு இங்க ஒண்ணுதான் உண்டு. எல்லாம் சரியா இருக்கா, அதனால கவனக்குறைவாயிருந்தான். என்ன? எவ்ரிதிங் கோஸ் வெல், ஒரு பிரச்சனை இல்லை. லெஃப்ட் சைடு எவ்ரிதிங் ஆல் ரைட், ரைட் சைடு எவ்ரிதிங் ஆல் ரைட், ஃப்ரண்ட் பேக் எவ்ரிதிங் ஆல் ரைட். எல்லாம் நல்லா இருக்கிறதுனால தாவீது கவனத்தை இழந்து விட்டான். நான் உங்களை பார்த்து நியாயமாக கேட்குறேன், வேணா நான் கூட்டம் முடிஞ்சு 5 நிமிஷம் இங்கே நிற்கலாம், நீங்கள் நின்று பதில் சொல்லிட்டு போனால் போதும். அம்னோன் வியாதி பிடிச்சு கட்டில் கிடக்கிறான், தாவீது அவனை பார்க்க வரான். உடனே தாவீது கேட்குறான், மகனே உனக்கு டோலா வேணுமா, சிட்ரிசின் வேணுமா, பேராசிட்டமோல் வேணுமா? அவன் உடனே என்ன சொன்னான்? எனக்கு வடை வேணும். என்ன வேணும்? பேசுங்க. வடை வேணும். உடனே தாவீது சொல்றான், தட்ஸ் ஓகே, அரண்மனையிலிருந்து 50 வடை இவனுக்கு கொண்டு விடுங்க. உடனே இவன் சொல்றான், தாமார் அடுக்கலையில் வந்து வடை சுட்டு தந்தா ஏன் காய்ச்சல் மாறும்? ஒன்று யோசிச்சு பாருங்க, எந்த பைத்தியக்காரனாவது இது நம்புவானா? இவையா பயங்கர கஷ்டம் ஐயா. மறுபடியும் சொல்லணுமோ? அம்னோன் வியாதி பிடிச்சு கிடக்கான், மகனை பார்க்க தாவீது வாரான். தாவீது கேட்குறான், உனக்கு என்ன வேணும்? பேராசிட்டமோலா, சிட்ரிசனா, டோலாவா? ஒரு 5-6 பேர் சொல்லுங்க. மெடிசன் படித்த ஆட்கள் கை தூக்குங்க. இனி யாரும் கை தூக்க மாட்டேன், எனக்கு தெரியும். என்ன வேணும்னு கேட்டோன்னு அவன் சொல்றான், டாடி ஐ நீட் நன் ஆஃப் திஸ்.
இந்த பட்டியலில் உள்ள ஒன்று எனக்கு வேண்டாம், எனக்கு என்ன வேணும், எனக்கு வடை வேணும். உடனே அரசன் சொல்கிறான், சரி அரண்மனையில் 50 வடை சுட்டு மகனுக்கு கொண்டு விடுங்கன்னு. உடனே கண்டிஷன் ஏற்றுன்னு அறிஞ்ச உடனே இவன் பிடிச்சான். இவன் பிடிச்சிட்டு சொல்கிறான், தாமார் கிச்சன் மட்டும் வரணும், கிச்சன் மட்டும் வந்து என் கண்காண மாவெடுக்கணும். உடனே உனக்கு மனசிலாக வேண்டாம் அது ஒரு நோயின்னு. தாவீதே, உடனே உனக்கு சாஃப்ட்வேர் வேலை செய்ய வேண்டாம், இவனுக்கு ஒரு நோய் பிடிச்சிருக்குன்னு. தாவீது அவசரத்தில் தாவீது சொன்னா, சரி ஓகே தாமாரை கூப்பிட்டு வாருங்க, தாமார்கிட்ட சொல்லி 50 வடை சுட்டு இவனுக்கு கொடுங்கன்னு. தாவீதே, சத்துருக்கு திட்டம் போடுவது நீ கவனக்குறைவா இருக்கும் பொழுது கவனிங்க. நீ 5 மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருக்கலாம், நீ பாடுகிற ஆளா இருக்கலாம், நீ இங்க இருக்கிற அத்தனை பேரை விட ஆவியில நிரம்புகிற ஆளா இருக்கலாம், நீ ஜபத்துல அதிக நேரம் செயல்படுகிற ஆளா இருக்கலாம், நீ ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ள ஆளா இருக்கலாம். சத்துரு எப்ப திட்டம் போடுகிறான் தெரியுமா? நீ கவனக்குறைவா இருக்கிற பொழுது தேவ பிள்ளைகள் 24 மணி நேரமும் கவனமா இருக்கணும். அத்தனை பேரும் கை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அதிக கவனமா இருக்க கிருபை தாரும். என் பிள்ளைகள் மேல் அதிக கவனம், என் வீட்டின் மேல் அதிக கவனம், என் வாழ்க்கையின் மேல் அதிக கவனம். ஜெபிங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களை தட்டுகிறார், கர்த்தர் உங்களை தொடுகிறார், கர்த்தர் உங்களை ஏவுகிறார், கர்த்தர் உங்க மனசாட்சியை தொடுகிறார். உங்க சிந்தைக்குள்ள தெய்வத்தினுடைய ஆவி வருகிறது. இனி நீ கவனக்குறைவா இருக்காதபடி கர்த்தர் உனக்கு உணர்வை அருளும் ஆவியை தருகிறார், உணர்வை அருளும் ஆவியை தருகிறார், உணர்வை அருளும் ஆவியை தருகிறார். கை தட்டி வாயை திறந்து அபிஷேகம் பெற்ற அத்தனை பேரும் ஒரு நிமிஷம் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்லா இப்ப சொல்லுங்க, எப்பொழுது சத்ரு செயல்படுறான்? ஒவ்வொன்னா சொல்லுங்க. கவனிங்க. ஒரு 2 நிமிஷம் தாண்டி சொல்லலாம். ஒரு தமிழ்ல ஒரு பாட்டு உண்டு இல்லையா? நீ அப்படி இல்லையோ? தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான்னு சொல்லி அதுக்கு அற்றத்தில் கொண்டு போய் 2 அடி நீளத்தில் கொட்டாவி. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இனி ஒவ்வொன்றா சொல்லுங்க. எத்தனை ஆச்சு மொத்தம்? 6. நம்பர் 7 7. 1 தெசலோனிக்கர் 2:18. ஆகையால் நாங்கள் உங்களிடத்துக்கு வர 2 தரம் மனதா இருந்தோம், பவுலாகிய நானே வர மனதா இருந்தேன், சாத்தானோ எங்களை தடை பண்ணினான். இவங்க கப்பல் எங்க போகுது, இவங்க குதிரை எங்க போகுது, இவங்க வண்டி எங்க போகுது, இவங்க காலி எங்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தான் பார்த்துட்டே இருந்தான். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப கவனமா கேளுங்க. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறும்படி புதிய முயற்சிகள் எடுக்கும் பொழுது சத்துருவன் திட்டம் போடுகிறான். எப்ப திட்டம் போடுறான்? ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொல்லி புதிய முயற்சி எடுப்போம் இல்லையா? நாம இனி இப்படி 1/2 மணி நேரம் ஜபித்து வண்டி ஓட்டினா ஓடாது, 2 மணி நேரம் ஜபிக்கணும், தரிசனம் பார்க்கணும், 5 அதிகாரம் வாசிக்கணும், கிருபையில் நிரம்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம புதிய முயற்சி எடுப்போம் இல்லையா? செத்து கிடக்கிற சிங்கத்தை தட்டி எழுப்பி உயிர் விடுப்போம் இல்லையா? அந்த நேரத்தில் யாக்கும் சத்துரு திட்டம் போடுறது. இந்த ராத்திரி நான் முடிக்கும் முன்ன ஒரு காரியத்தை கண்டிப்பா சொல்லணும். அது என்ன தெரியுமா? உனக்கு விரோதமாய் பூமியின்
வாழ்விடங்களில் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அத்தனை பேர் ஒன்று கை தட்டுங்க. எழும்பு கர்த்தரின் புயமே எழும்பு. பூர்வ காலத்திலோ பூர்வ தலைமுறைகளிலோ எழும்பினபடி எழும்பு. வெட்டுகிறார் உனக்கு விரோதமாய் திட்டம் போடுகிற அந்தகார வல்லமைய கர்த்தர் இப்ப வெட்ட போறாரு. கண்ண மூடி வாய தரைங்க. வெட்ட போறாரு. ஜபத்துல முன்னேற முடியல, ஆராதிச்சு முன்னேற முடியல, ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியல. எந்த புதிய முயற்சி எடுத்தாலும் உடனே வந்து தடுக்கிற அந்த ஆவி இப்போ வெட்டப்படுகிறது. ஆதியாகமம் 39 அதிகாரம் 11வது வசனம். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் தன் வேலையை செய்கிறதற்கு வீட்டுக்குள் போனான். வீட்டு மனிதரில் ஒருவரும் வீட்டில் இல்லை. போதும், அவ்வளவு போதும்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, சத்துரு பார்த்துட்டே இருக்கிறான், எப்படா இவன் தனியா மாட்டுவான். அங்க சொல்லியிருக்கு, வீட்டு மனிதரில் ஒருவனும் இல்லை. தேவ பிள்ளைகள், நீ கம்பெனியில் வேலை பார்க்கலாம், நீ வீட்டில் இருக்கலாம், நீ பிஸ்னஸ் பண்ணலாம், நீ தொழில் செய்யலாம், பெரிய பெரிய மனிதர்களோடு நீ தொடர்பில் இருக்கலாம். நீ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும், 24 மணி நேரமும் தேவ பிரசன்னத்தோடு இணைந்திருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு தேவ பிள்ளை தனியா இருக்கும்போ சத்துரு பெரிய பெரிய திட்டங்களை போடுறான். அவமானப்படுத்துகிற திட்டம், கேவலப்படுத்துகிற திட்டம், விழத்தள்ளுகிற திட்டம், தூக்கி எறிகிற திட்டம், அழிச்சு போடுகிற திட்டம், விதையில வச்சு சுட்டரிக்கிற திட்டம் சத்துரு போடுகிறது. எப்போ தெரியுமா? நாம தனியா இருக்கும் பொழுது. ஆனா நமக்கு ஒரு காரியம் தெரியும், அவர் என்னை ஒரு பொழுதும் தனிமையாய் விடுவது இல்லை. 2 நிமிஷம் அத்தனை பேரும் தேவ பிரசன்னத்தில் நிரம்புங்க. கண்ண மூடி கர்த்தருடைய அபிஷேகத்தில் அத்தனை பேர் நிரம்புங்க. அத்தனை பேரும் வாயை திறந்து ஒரு பயங்கர தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடுகிறது. வெட்கப்படாதுங்க, கை தட்டுங்க, வாயை திறங்க. நெருப்பு பட்ட நூல் போல அந்த பொல்லாத ஆவி எரிஞ்சு போவது. நெருப்பு பட்ட நூல் போல அந்த சத்துருடைய திட்டம் எரிஞ்சு போவது. அத்தனை பேரும் வாயை திறங்க. உடரபலபரபரி அந்தரபலபா அல்கபரபலபா சந்தரபலபா ரெந்த பிரௌடபரபலபா ரீதர கந்தர கல்வர கந்தர. ஆவியில போராடுங்க. கர்த்தருடைய ஆவி பலமா இறங்குது. போராடுங்க. அத்தனை பேர் போராடுங்க. ஓ சுதந்திரத்தை பிடிச்சிருந்த ஆவி விட்டுட்டு ஓடுது. ஓ குடும்பத்தோட சவால் விட்டு ஆவி ஓடுகிறது. ஓ வாழ்க்கையோட போராடின ஆவி ஓடுகிறது. இப்ப யுத்தம் பண்ணு. மிதி சர்ப்பங்களா மிதி, தேள்களா மிதி. அந்தர கந்தர ரியாந்தர பந்தர பத்தர உடந்தர கந்தல் கனாதன அடகத்தர சந்தர பலபா உடவல் பிரௌடபர பலபா. எழும்பு கர்த்தரின் புயமே எழும்பு. பூர்வ காலத்தில் எழும்பினபடி எழும்பு. முந்தின நாட்களில் எழும்பினபடி எழும்பு. பொல்லாத ஆவியை வெட்டும்படி எழும்பு. வழி திறக்கும்படி எழும்பு. அற்புதத்தை செய்யும்படி எழும்பு. மவுண்ட் சர்ச்சில் ஒரு புயம் எழும்புது. மவுண்ட் சர்ச்சில் ஒரு கை எழும்புது. அது கர்த்தரின் கை. மவுண்ட் சர்ச்சில் ஒரு கை எழும்புது. அது கர்த்தரின் கை. கண்ண மூடி வல்லபாய். என்ன பயங்கர அபிஷேகம் இல்லையா? என்ன பயங்கர அபிஷேகம். ஆவியில ஜெபிங்க. அத்தனை பேரும் ஆவியில ஜெபிங்க. ஒரு நிமிஷம் கூட ஆவியில ஜெபிங்க. அந்நிய பாஷை அடையாளத்தை பெற்றவங்க வாயை திறந்து ஆவியில வெட்டுங்க. விழுகிறது. சில போராட்டங்கள் விழுகிறது, சில பலவீனங்கள் விழுகிறது, சில ஆவிகள் விழுகிறது. வெட்டி தள்ளு. கர்த்தரின் புயம் இந்த சபையில வந்து இறங்குது. இது கர்த்தரின் கை. கண்ண மூடி பெற்றுக்கோ. இது கர்த்தரின் கை. இது கர்த்தரோட கை. ஓ மேல, ஓ குடும்பத்தின் மேல, ஓ வாழ்க்கை மேல.
பல இடங்கள்ல கர்த்தரின் கை இறங்குது, கர்த்தரின் கை இறங்குது. உன் பலவீன சரீரத்துல கர்த்தரின் கை, உன் பிள்ளைக்கு மேல கர்த்தரின் கை. கண்ணை மூடி பெற்றுக்கோ 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 பெற்றுக்கோ. உபவாசத்தின் 9வது ராத்திரி ஒரு கை இறங்குது, ஒரு கை இறங்குது, ஒரு கை இறங்குது. யாரும் மௌனமா இருக்காதுங்க, அத்தனை பேர் ஆவியில ஜெபிங்க. ஒரு கை இறங்குது, இது கர்த்தரின் கை.